Friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லீச்சிங் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒன் டைப் ஆஃப் ப்ராசஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சால்ட்டும் ஸ்டோனும் கலந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதை என்ன பண்ண போகிறோன்னா தேவையான சால்ட்டை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அப்படி எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணுவோம். டிசால்வ் பண்ணும்போது நமக்கு சால்ட் வந்து ஃபுல்லாக கரைஞ்சிரும். ஸ்டோன் என்ன இருக்கும் அப்படின்னா அப்படியே கீழே கரையாமல் அப்படியே படிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரெக்கவரி ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்ட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு இம்ப்யூரிட்டியையும் நமக்கு தேவையான பொருளையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சால்வெண்ட்டில் ஸோ அதை தனியாக எடுக்கிறோம்ல, இந்த ப்ராசஸ் தான் ஆக்சுவலாக லீச்சிங் ப்ராசஸ். இதில் நம்ம அந்த மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல சால்ட்டு அண்ட் ஸ்டோன், அதுதான் வந்து ஓர். அந்த சால்ட் எதை குறிக்கும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல், ஓரில் இருக்கக்கூடிய அந்த மெட்டல். அந்த ஸ்டோன் எதை குறிக்குது அப்படின்னா ஓரில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டி கேங்கை வந்து குறிக்கும். இப்படி தான் வந்து லீச்சிங் ப்ராசஸ் நடக்கும். ஓரை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கணும். பீக்கரில் வாட்டர்னு இல்லை, நமக்கு தேவையான சால்வெண்ட்டை நம்ம எடுத்துக்கணும். அந்த ஓருக்கு ஏற்ற மாதிரி சூட்டபிளான சால்வெண்ட்டை எடுத்துக்கணும். ஸோ அது வந்து அக்வாஸ் சொல்யூஷனாக இருக்கணும். ஸோ அதில் வந்து வாட்டர் மிக்ஸ் ஆகிருக்கலாம். அந்த ப்ரெஷர் ஓரை வந்து நம்ம உள்ளே போடும்போது மெட்டல் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா சாலிபிள் சால்ட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் பண்ணிடும். இப்போ தண்ணியில் வந்து நம்ம உப்பை கரைச்சோம் அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் கட்டி கட்டியாக நிற்கும்ல, கையை வச்சு நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா டிசால்வ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சாலிபிள் சால்ட்டாக காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ஒரு டிசால்விங் நேச்சர் தான் அதுக்கு. இது கேங்கு, அந்த கேங் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இன்சாலிபிளாகவே இருக்கும், கீழே அப்படியே இன்சாலிபிளாகவே இருக்கும், அப்படியே மொத்தமாக அப்படியே கீழே போயிடும். ஸோ அதை தான் வந்து கேங் பார்ட்டிகல்ஸ், அந்த ஓரில் இருக்கக்கூடிய அந்த இம்ப்யூரிட்டி. ஸோ இதை தான் வந்து நான் எதுக்கு கம்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா சால்ட் அண்ட் ஸ்டோனுக்கு கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ கேங் அப்படின்றது நமக்கு தேவையில்லாத பொருள், அப்போது இந்த ஸ்டோனோட நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஸ்டோனுன்றது நமக்கு தேவையில்லாத பொருள். இப்போது இந்த சாலிபிள் சால்ட்டுன்றது நம்மளோட மெட்டல், ஓரில் இருக்கக்கூடிய நம்மளோட மெட்டல். ஸோ அதை வந்து சால்ட்டுக்கு நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து எடுக்கிற இந்த ஒரு ப்ராசஸ் தான் வந்து லீச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஓரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கிறோம் தனியாக. ஓகே, இது வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் சால்வெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து இதை வந்து 4 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. என்னென்ன அப்படின்னா சைனைடு லீச்சிங், அமோனியா லீச்சிங், அல்கலி லீச்சிங், ஆசிட் லீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு சைனைடு லீச்சிங். ஸோ சைனைடு லீச்சிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு சால்வெண்ட்டாக எது ஆக்ட் ஆகும் அப்படின்னா சோடியம் சைனைடு தான் வந்து நமக்கு சால்வெண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேவா, அதனால தான் இது வந்து சைனைடு லீச்சிங் சொல்கிறது. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்காங்க அப்படின்னா கோல்டு ஓரை தான் நமக்கு எக்ஸாம்பிளாக எடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த கோல்டு ஓரை வந்து சோடியம் சைனைடில் டிசால்வ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இது கிடைக்கும். இந்த கோல்டு வந்து இந்த சோடியம் சைனைடோட ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகி ஒரு காம்ப்ளெக்ஸ் சால்ட்டாக இருக்கும். கேங் வந்து அதில் இருக்கக்கூடிய கேங் வந்து இன்சாலிபிளாக கீழே இருக்கும். ஓகே, இந்த சோடியம் சைனைடு சொல்யூஷன் வந்து டைலூட் சொல்யூஷன். ஓகேவா, ஸோ ஏர் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியிருப்போம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம கோல்டு ஓரை தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சோடியம் சைனைடு சொல்யூஷனோட மிக்ஸ் பண்ணியிருப்போம். அப்போது சோடியம் சைனைடில் CN- இருக்கும். இப்போ இது ரெண்டும் சேரும்போது ப்ளஸ் கூடவே வாட்டர் இருக்கும். இது வந்து ஒரு யூனிவர்சல் சால்வெண்ட், ஸோ ரியாக்ஷன்ஸ்க்கு வரும். ப்ளஸ் ஏரேட்டட் டைலூட் சொல்யூஷன் இல்லையா, ஸோ ஏர்லேருந்து நம்ம ஆக்சிஜன் எடுத்துக்கணும். இப்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இந்த கோல்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த சோடியம் சைனைடோட ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் பண்ணிக்கும். அப்போ தான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் சால்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து AuCN twice minus plus OH minus இப்படி ஒரு ப்ராடக்ட் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். இப்போது இதில் இந்த AU அப்படின்றது நமக்கு வந்து சாலிட் இல்லையா, இந்த CN அப்படின்றது அக்வஸ் சொல்யூஷன். ஓகே, ஸோ இந்த H2Oன்றது நமக்கு லிக்யூட், இந்த O2ன்றது நமக்கு கேஸு. இது வந்து நமக்கு ஒரு அக்வஸ் சொல்யூஷன், இது நமக்கு ஒரு அக்வஸ் சொல்யூஷன். இதை வந்து பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா. பார்த்தீங்கன்னா
2 ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன், டோட்டலி 3 ஆக்சிஜன் இருக்குது. ஹைட்ரஜன் 2 இருக்குது, பட் இங்கே ஹைட்ரஜன் 1 இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து 2 போட்டோம் அப்படின்னா ஆக்சிஜன் வந்து 2 தான் இருக்கும், பட் இங்கே 3 இருக்குது. ஸோ அப்படி போட முடியாது. இங்கே ஒரு 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு டோட்டலி 4 ஆக்சிஜன் வந்துடும், 4 ஹைட்ரஜன் வந்துடும். ஸோ அப்போது இங்கேயும் நம்ம 4 போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 4 அப்படின்னா இங்கேயும் 4 தான் வரும். இப்போது 4 ஏயும் இருக்கா, ஸோ அப்போ இங்கேயும் நமக்கு வந்து 4 வந்துடும். சைனைட் வந்து 4 2s are 8 இருக்குது, ஸோ இங்கே வந்து நமக்கு 8 வந்துடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பேலன்ஸ் பண்ணணும். இதுதான் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ். நமக்கு கோல்டு சைனைடு காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போது நமக்கு இன்னும் அந்த எலமெண்டல் கோல்டு வந்து நமக்கு இன்னும் கிடைக்கல, ஒரு காம்ப்ளெக்ஸ் சால்ட் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. அடுத்து நம்ம ரெக்கவரி ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம கோல்டை வந்து ரெக்கவர் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரெக்கவரி ஆஃப் மெட்டல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் த காம்ப்ளெக்ஸ் பை ரிடக்ஷன். ஸோ ரிடக்ஷன் யூஸ் பண்ணி மெட்டலை வந்து ரெக்கவர் பண்ணுறாங்க அந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து. கோல்டு கேன் பி ரெக்கவர்ட் பை ரியாக்டிங் டீஆக்சினேட்டட் லீச்டு சொல்யூஷன் வித் ஜிங்க். ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் கோல்டு காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஜிங்கோட ரியாக்ட் பண்ணுறது மூலமாக அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் இது தான். ஜிங்க் வந்து கோல்டு இருக்க இடத்த ஆக்குப்பை பண்ணிக்கும். ஸோ கோல்டு வந்து தனியாக வெளியே வந்துடும். ஓகேவா? ஸோ இது நடக்கிறதுனால நமக்கு ஒரு எலமெண்டல் கோல்டு வந்து நமக்கு கிடைக்கும். எலமெண்டல் ஸ்டேட்டில் வந்து நமக்கு கோல்டு கிடைக்கிறதுனால இந்த ப்ராசஸ் வந்து சிமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் இந்த மேலே இருக்கு இல்லையா, ஸோ இந்த காம்ப்ளெக்ஸை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ப்ளஸ் இதோட நம்ம ஜிங்க் ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த கோல்டு வந்து வெளியே போயிடும். ஸோ இந்த ஜிங்க் வந்து இந்த இடத்த ஆக்குபை பண்ணிக்கும். அப்போது ஜிங்க் சைனைடு காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ப்ளஸ் கோல்டு வந்து நமக்கு தனியாக கிடச்சிருது. ஸோ இது வந்து ஒரு அக்வஸ் சொல்யூஷன், இது வந்து சாலிட், இது வந்து ஒரு அக்வஸ் சொல்யூஷன், இது வந்து சாலிட். நமக்கு சைனைடு வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 இருக்குது இல்லையா, இங்கே வந்து 2 தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு 2 முன்னாடி போட்டுக்கலாம். இப்போது பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வந்து 2 வந்துடுச்சு. ஸோ அப்போது இங்கேயே நமக்கு 2 இருக்கணும். ஸோ ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து புக்கில் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக்காக கொடுத்துருப்பாங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து ஒரு பியூரான கோல்டு வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அமோனியா லீச்சிங். இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அமோனியாவை வந்து சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்னென்ன ஓர்லாம் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம் அப்படின்னா நிக்கல், காப்பர், கோபால்ட், இந்த 3 ஓருமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அக்வஸ் அமோனியா வந்து யூஸ் பண்ணுறோம் அண்டர் சூட்டபிள் ப்ரெஷரில். ஓகேவா? ஸோ இப்போது இந்த அமோனியா இருக்கக்கூடிய அந்த சொல்யூஷனில் நம்ம நிக்கல், காப்பர், கோபால்ட் இருக்கக்கூடிய ஓரை, ஒரு க்ரஷ் பண்ணி வச்ச ஓரை வந்து நம்ம போடும்போது இந்த கோல்டு ஓர் எப்படி சோடியம் சைனைடோட ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரியே இந்த நிக்கலும் வந்து அமோனியாவோட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். நிக்கலோட அமோனியா சேர்றதுனால இங்கே நமக்கு கிடைக்கிறது வந்து ஸோ அதே மாதிரியே காப்பருக்கு, அடுத்து கோபால்ட்டுக்கு அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். அடுத்து ரெக்கவரி ப்ராசஸ், ஏதோ ஒரு ரெக்கவரி ப்ராசஸ் யூஸ் பண்ணி நிக்கல், இந்த காப்பர், இந்த கோபால்ட் இதை மட்டும் நம்ம எலமெண்டலாக பியூராக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து கேங் ஃபார்மேஷன் இருக்கும்ல, ஸோ கோல்டுக்கு வந்து அலுமினோ சிலிகேட் அப்படின்ற ஒரு கேங் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து அமோனியாவுக்கு வந்து நமக்கு என்ன கேங் ஃபார்மேஷன் இருக்கும் அப்படின்னா அயன் 3 ஆக்சைட்ஸ் இல்லைனா ஹைட்ராக்சைட்ஸ், அலுமினோ சிலிகேட்டும் நமக்கு ஃபார்ம் ஆகும். தான் வந்து அமோனியா லீச்சிங். இதுக்கு வந்து ரியாக்ஷன் புக்கில் கொடுக்கல, ஜஸ்ட் இது சும்மா தான் எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு அல்கலி லீச்சிங். ஸோ இதில் அக்வஸ் அல்கலியை தான் நம்ம வந்து சால்வெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். NaOH, Na2CO3. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து அக்வஸ் அல்கலின்னு சொல்லுவோம். பாக்சைட் ஓரை வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ Al2O3. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடோட நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். காம்ப்ளெக்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ அடுத்து ஃபர்தராக ரெக்கவரி ப்ராசஸ் யூஸ் பண்ணி நம்ம அலுமினியம் ஓரை வந்து நம்ம ஃபைனலாக ரெக்கவர் பண்ணி எடுக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அல்கலி லீச்சிங்கில் நடக்கும். ஃபர்ஸ்ட் இப்போது பாக்சைட் ஓர் அதை தான் யூஸ் பண்ண போகிறோம்.
Al2O3. அதை எதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அல்குவஸ் அல்கலி. ஸோ NaOH எடுத்திருக்கேன். இது வந்து ஓர், ஸோ சாலிடாக இருக்கும். இது வந்து அக்வஸ் சொல்யூஷன். ஸோ கூடவே வந்து யூனிவர்சல் சால்வெண்ட் H2O வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போது நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நமக்கு சோடியமும் இந்த பாக்சைட் ஓரும் சோடியம் மெட்டா அலுமினேட்டாக ஃபார்ம் ஆகும். இது ஒரு அக்வஸ் சொல்யூஷன். ஸோ இதோட ப்ளஸ் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கேங் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். அயன் ஆக்சைடு, டைட்டானியம் ஆக்சைடு. ஸோ இது வந்து சாலிபிள் சால்ட்டாக இருக்கும். இது வந்து இன்சாலிபிள் கேங்காக கீழே இருக்குங்க. இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணணும். இங்கே வந்து அலுமினியம் 2 இருக்குது. ஸோ இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 2 போட்டுக்கலாம். அப்போ சோடியம் வந்து இங்கே 2 ஆயிடுச்சு இல்லையா, இங்கே 1 தான் இருக்குது. ஸோ இங்கேயும் 2 போட்டுக்கலாம். இப்போது ஆக்சிஜன் ஹைட்ரஜன் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஹைட்ரஜன் வந்து 2 4s are 8 இருக்குது. ஸோ இங்கே 4 ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ அப்போது இங்கே 3 போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 3 2s are 6 + 2 8. ஸோ ஹைட்ரஜன் டேலி ஆயிடுச்சு. ஸோ அடுத்த ஆக்சிஜன் பார்த்தோன்னா ஆக்சிஜனுமே 8 இருக்குது. ஸோ இங்கே ஒரு 3 + 2 5 + 3 8. ஓகே, ஸோ டோட்டலாக பேலன்ஸ் ஆகிடுச்சு. காம்ப்ளெக்ஸ் இருக்குது இல்லையா, இதை வந்து எடுத்து நம்ம அடுத்த ரெக்கவரி ப்ராசஸில் இன்வால்வ் பண்ண போகிறோம். சோடியம் மெட்டா அலுமினேட் இந்த காம்ப்ளெக்ஸோட இது வந்து ஒரு அக்வஸ் சொல்யூஷன். இதோட கார்பன் டை ஆக்சைடு நம்ம கொடுக்குறது மூலமாக இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு ஹைட்ரேட்டட் பாக்சைட் ஓர் வந்து நமக்கு ப்ரிசிப்டேட்டாக ஃபார்ம் ஆகும். Al2O3 X மாலிகுல் ஆஃப் வாட்டர். ஸோ ஹைட்ரேட்டடாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதான் ஹைட்ரேட்டட் பாக்சைட் ஒரு ஃபார்ம் ஆகிருக்கும். ப்ளஸ் சோடியம் பைகார்போனேட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒரு அக்வஸ் சொல்யூஷன். இது வந்து என்னென்னா சாலிட், ஏன்னா அது வந்து ப்ரிசிப்டேட்டாக நமக்கு கிடச்சிருக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்தராக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை மட்டும் நம்ம எடுத்து அடுத்து ஹீட் பண்ணுறோம். இந்த H2O மாலிகுல்ஸ்லாம் போயிடும். ஸோ Al2O3 இந்த இது மட்டும் நமக்கு ஃபர்தராக கிடைக்கும். இந்த ஓர் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா பியூராக இருக்கும். ஒரு பியூர் பாக்சைட் ஓர் வந்து நமக்கு ஃபைனலாக கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த ரியாக்ஷனில் நமக்கு என்ன டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 470 to 520 Kelvin. ஸோ இந்த இதில் வந்து நம்ம ஹீட் பண்ணணும். அண்ட் அட்மாஸ்பியர் வந்து 35 அட்மாஸ்பியரில் ப்ரெஷரில் வச்சு நம்ம இதை வந்து ரியாக்ஷனை ப்ரொசீட் பண்ணணும். 1670 கெல்வினில் ஹீட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஒரு பியூரான பாக்சைட் ஓர் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து அல்கலி லீச்சிங். நெக்ஸ்ட்டு வந்து ஆசிட் லீச்சிங். ஸோ ஆசிட் லீச்சிங்கில் நம்ம ஒரு ஆசிடை தான் வந்து சால்வெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஆசிட் அப்படின்னா H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிடை தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம என்ன ஓரை வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா சல்ஃபைடு ஓர், ஜிங்க் சல்ஃபைடு, லெட் சல்ஃபைடு, இதை தான் வந்து இந்த ஆசிட் லீச்சிங்கில் எடுக்க போகிறோம். ஜிங்க் சல்ஃபைடு தான் வந்து இப்போ எடுத்திருக்காங்க. இதை வந்து சல்ஃபியூரிக் ஆசிடில் வந்து மிக்ஸ் பண்ணும்போது வித் ஏரோட ஓகேவா ஜிங்க் சல்ஃபைடு கிடைக்கும், ப்ளஸ் எலமெண்டல் சல்ஃபர் கிடைக்கும், ப்ளஸ் H2O கிடைக்கும். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இன்சாலிபிளாக இருக்குது. ஓகேவா, இது எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு சாலிபிளாக இருக்குது. ஓகேவா, ப்ளஸ் நமக்கு அதுவும் இல்லாமல் ஒரு எலமெண்டல் சல்ஃபர் வேறு நமக்கு கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம லீச் பண்ணி எடுத்ததுனால இது வந்து ஆசிட் லீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராசஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இன்சாலிபிள் சல்ஃபைடு வந்து கன்வெர்ட் டு சாலிபிள் சல்ஃபேட்டாக ஃபார்ம் ஆகி எலமெண்டல் சல்ஃபர் கூட நமக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இதான் வந்து ஆசிட் லீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இது வந்து டைப் ஆஃப் லீச்சிங் பார்த்தோம்ல, இதை வந்து ஒரு டிஃபரன்ஸ் மாதிரி டேப்லெட் காலமில் போட்டிருக்கேன். ஸோ இது படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக. ஃபர்ஸ்ட்டு சைனைட் லீச்சிங் பார்த்தோம். ஸோ அதில் நமக்கு சால்வெண்ட்டாக என்ன இருந்துச்சு அப்படின்னா ஏரேட்டட் டைலூட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் சைனைடு இருந்துச்சு. இதுக்கு எக்ஸாம்பிள் ஓர் என்ன அப்படின்னா கோல்டு ஓர் எடுத்திருந்தோம். இதுக்கு கேங் என்ன ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அலுமினோ சிலிக்கேட். அந்த கீழே நான் ஒரு பிக்சர் காமிச்சேன் இல்லையா, ஸோ அந்த கீழே வந்து அப்படியே கேங் மாதிரி படிஞ்சிருக்கும், கல் மாதிரி. ஸோ அதான் வந்து அலுமினோ சிலிக்கேட், அது வந்து இன்சாலிபிளாக இருக்கும். ஸோ இது என்ன காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் நடக்கும் அப்படின்னா கோல்டும் சோடியம் சைனைடும் சேர்ந்து கோல்டு சைனைடு காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஃபர்தராக அடுத்து ரெக்கவரி ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கு பேர் வந்து சிமெண்டேஷன் சொல்லியிருப்போம். அதில் என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா எலமெண்டல் கோல்டு வந்து நமக்கு கிடச்சிருக்கும். இது வந்து ஒரு பியூரான கோல்டாக இருந்திருக்கும். ஸோ அடுத்து அமோனியா லீச்சிங்.
இதில் சால்வெண்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னா அக்வஸ் அமோனியா பார்த்துருப்போம். இதுக்கு எக்ஸாம்பிள் ஓர் வந்து 3 பார்த்தோம், நிக்கல், காப்பர், கோபால்ட். இது வந்து காம்ப்ளெக்ஸ் கோல்டு எப்படி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிச்சோ அதே மாதிரி இது 3 வந்து அமோனியாவோட மிக்ஸ் ஆகி காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணும். ஸோ இதில் கேங்காக எது இருக்கும் அப்படின்னா அயன் 3 ஆக்சைட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஹைட்ராக்சைட்ஸ். இதுக்கும் அலுமினோ சிலிகேட் கேங்காக இருக்கும். இது வந்து இன்சாலிபிளாக இருக்கும். அடுத்து ஃபர்தராக ரெக்கவரி ப்ராசஸ் யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம நிக்கலையோ காப்பரையோ கோபால்ட்டையோ ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து அல்கலி லீச்சிங். ஸோ இதில் சால்வெண்ட்டாக எதை யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா அக்வஸ் அல்கலி யூஸ் பண்ணியிருப்போம். அக்வஸ் அல்கலினா NaOH, Na2CO3 ரெண்டில் எது வேணால் இருக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஓர் எதை யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா பாக்சைட் எடுத்திருப்போம், Al2O3 அது. ஸோ இதில் கேங் என்ன ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா அயன் ஆக்சைடு, டைட்டானியம் ஆக்சைடு, இது ரெண்டும் தான் கேங்காக இருக்கும். ஸோ இன்சாலிபிளாக இருந்திருக்கும். ஸோ அடுத்து ஃபர்தராக நம்ம ரெக்கவரி ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருப்போம். கார்பன் டை ஆக்சைடோட வந்து நம்ம அந்த காம்ப்ளெக்ஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்து நம்ம அதை ஹீட் பண்ணி நம்ம பியூர் அலுமினா ஓர், பாக்சைட் ஓர் வந்து நம்ம கிடச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆசிட் லீச்சிங். ஹாட் அக்வஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் தான் நம்ம சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிள் ஓர் வந்து ஜிங்க் சல்ஃபைட், லெட் சல்ஃபைட் எடுத்திருப்போம். ஸோ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா சாலிபிள் சல்ஃபேட்டும் எலமெண்டல் சல்ஃபரும் ஃபார்ம் ஆகிருக்கும். அதாவது இன்சாலிபிள் சல்ஃபைடு ஓர் வந்து சாலிபிள் சல்ஃபேட்டாகவும் ஒரு எலமெண்டல் சல்ஃபரும் ஃபார்ம் ஆகிருக்கும் நமக்கு. ஸோ இதான் வந்து டைப்ஸ் ஆஃப் லீச்சிங். ஸோ லீச்சிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்